வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது மை எலிகன்ஸ் பியூட்டி தமிழ். நான் ராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்படி நைட் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஹெல்த்தியாகவே இல்லை, ரொம்ப அந்த க்ளோ போயிடுச்சு அண்ட் டல்லாக டயர்டாக தெரியுது. அந்த மாதிரி டைமில் இந்த க்ரீம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 7 to 8 days யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கின்னில் வந்து க்ளோ தெரியும். அண்ட் இந்த க்ரீம் வந்து நான் பர்சனலாக நானே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதில் வந்து கலர், ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஆக்னி அந்த மாதிரி இருந்தால் க்யூர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு க்ளீனான கண்டெய்னரில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு 4 to 5 days ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்ரி டைம் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு விட்டமின் இ கேப்சூல் அண்ட் குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூலை அதை ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் குங்குமப்பூ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்கின் லைட்டனிங் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து குங்குமப்பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூணையும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி நைட் ரெகுலராக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 to 5 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு முறையும் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை. ஸோ இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் தெரியும். அண்ட் இதில் குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த குங்குமப்பூவில் இருக்க கலரை வந்து இந்த க்ரீம் வந்து ஆலோவேரா ஜெல்லும் இதுவும் சோக் பண்ணி எடுத்துரும். ஸோ இதை எடுத்து டெய்லி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனிங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னில். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. நான் மேக்கப் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். 3-4 daysக்கு ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுக்கு மேலே ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.